காப்பாற்றுவதற்காக நீ பல துன்பங்களையும் கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாயே கண்ணி. அது ஒரே ஒரு சத்தியம் கேட்டேன், அதையும் செய்து கொடுத்தாய். ஆனால் உண்மை என்னவென்று தெரியாமல் என் தந்தையோ உன்னை அடித்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டே துரத்தி விட்டாரே. அதன் பிறகு நான் வந்து என் தந்தையிடத்தில் உண்மையை உரைத்த பிறகுதானே அவருக்கு உண்மை என்னவென்று தெரிந்தது சாந்தி. இப்பொழுது நான் உன்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றேனே, நீ எங்கிருக்கின்றாய் கண்ணே சாந்தி? பாட்டிசைக்க வேளை கண்ணே தண்ணீர் தாகமோ அதிகமாக இருக்கிறது அம்மா. இந்த இடம் ஆடலாம் ஓட்டி வந்திருக்கோம். ஆனா இங்க பார்த்தா மழையமா இருக்கு, சேரும் சகதியமா இருக்கு. சீக்கிரமா ஆடலாம் ஓட்டிட்டு போலாமா? நீ கடவுளை விட்டு போகுது நம்ம ஆடிங்கிறோம்.
ஏன் இல்லைன்னா மழை போதோட வந்தது யாரு கட்டி வீட்டுக்கு நமக்காகத்தான் மழை பொறுத்துட்டு இருக்கு. மாமா வந்து பெரிய பெரிய கலைப்பு உப்பு வச்சிருப்பா. மாமா நான் மழையில நினைஞ்சிட்டா எனக்கு குளிர் தாங்காது மாமா, சீக்கிரமா போயிடலாமா? எனக்கு மூஞ்சில ஜலதோஷம் பிடிச்சிக்க கிளம்பு. எல்லாருக்கும் மூஞ்சில தான் பிடிக்குமா? சரி போலாமா? மாமாமா யாரே தெரியல மாமா தண்ணி தண்ணி கேட்டு பச்சுக்கிறேன் யாரே ஒருத்தன். ஆமா மாமா பார்த்தா பாவமா இருக்கு, அவர் தாகத்தை காப்பாத்து மாமா. தாகம் தண்ணி ஒரு 3 வாரத்துக்கு முன்னதான் இந்த ஆழமரத்துல ஒருத்தர் தூக்க மாட்டீங்கன்னா. ஐயோ அப்பனா எனக்கு பயமா இருக்கு மாமா, சீக்கிரமா போயிடலாமா? பொம்பளைங்க வந்தா கூப்பிடுறான். பொம்பளைங்க தான் கூப்பிடுறாங்களா? நில்லு யாரு அவரு சரி யாருன்னு கேளு. நான் தகுதிச்சாலியா? ஐயோ நீ கோவசாலி. அடிப்பேன் பரதர் பரதகர் மாமா அவருக்கு புரியா எல்லாம் தண்ணி வாய்ப்பு மூஞ்சில பிடிக்கிறான். ஆமா தண்ணி நான் ரொம்ப நிறைய வச்சிருக்கேன் மாமா. ஆமா ரொம்ப நன்றி. நீங்க என்னங்க பார்க்கும் போது பெரிய இடத்த புள்ளியாக்குறீங்க. நாங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்க ஆடு மேய்க்கிறவங்க. நாங்க ஏதவாழ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நீங்க பார்த்த பெரிய இடத்த மாத்திட்டு நீங்க என்னங்க எங்க கையத்தை கும்பிடுறீங்களே? தண்ணி குடிச்சு உயிர் போக நிலைமை தாக அதிகமா இருந்தது. பரவாயில்ல, தக்க சமயத்துல வந்து நீங்க தண்ணீர் கொடுக்கறா போயிருக்குங்க. கொடுத்து காப்பாத்தலாம் மாத்தல டான்ஸ் இருங்கய்யா. இருந்தாலும் பசி அதிகமா இருக்கு. சாப்பிடுறதுக்கு அவர் முகத்தை பார்த்தா பாவமா இருக்கு மாமா. அமரியா பச்சிக்காரன் கொஞ்சம் குழி இருந்தா கூட குடிக்கிட்டான். மாவுல சாதம் எங்க மாமா அப்படிதாங்க, அவர் கூழுன்னு சொல்றாரு. மாமா கூழு வீட்டுல இருக்கு, அவர் வீட்டுக்கு கூட்டு போலாமா? ஐயா நீ எங்க வீட்டு குஞ்சு தொலைதாங்குது. கொஞ்ச தூரம் நீங்க வந்தீங்கன்னா அக்கா அங்க விரிக்குது. அக்கா இருக்காங்கன்னு சொல்லுவாமா? அங்க இருக்காங்க. அங்க என்ன கேக்குறா எது வேணா தருவாங்களா? சரி போகலாமா? ஆடு ஓட்டிட்டு போனோமா அந்த இடத்துல என்ன நடந்தது மாமா சொல்லுவார் பாருங்க. நானும் அமுரவா ஓட்டிட்டு போனோம். மீ கடிச்சு பத்துந்தான் மழை கடிச்சு பிசி பிசி பசி பசி ஐயப்பாவடா என்ன அழைச்சு வரக்கூடாது. அவரை தண்ணி கேட்டா தண்ணி கொடுத்தான், அதை எடுத்துன்னு வந்துக்கிறான். அப்படியா? ஐயா அக்கா சொன்னா அதுக்கு பெருசு என்னது பெருசு? மனுச்சு மனது பெரிய மனது. அது கூப்பிடுறான். அந்தாலும் இருந்துக்கிறான் பாரு. அந்தாலும் யாரும் மரியாதையா பேசுறாது. எங்கடா அவன் சொல்றது? அதான் அது அரை விருந்துக்கிறாரு. இப்போ வந்திருக்காரா? எங்க பொம்பளை பொறிக்காங்க. நம்ம வீட்டு பொண்ணு ஒருத்தன் கட்டி போயிருக்கான். என்ன மண்ணில் அடிச்சு என்னால முடியல, 2 பேரும் பிடிக்க முடியல. நீங்க இருக்கு வந்து பிடிக்க வேண்டியது. நான் எங்க பாக்குறேன் யாருன்னே தெரியல. எனக்கே மனசு தாங்கலடா. எதுக்கு வந்து கட்டி போட்டு போட்டு இந்த ஊரே சாவடிச்சு போட்டு போடுறேன். என்ன
நம்ம புண்ணு வந்து எப்படி கட்டி பிடிக்கலாம்? யாரு ஆளு யாரு சாப்பாடுன்னு வந்தா 2 பேரும் கட்டி பிடிக்கிறீங்களா? பொண்ணாத கோவக்காரமா அவன். ஐயா கொஞ்சம் தவறாக நினைக்க வேண்டாமையா. யாருமா? யாரு கிடையாது. யாரு? யார் தெரியுமா? யாரு? இவருடைய கணவரே. கூட்டுக்காராஜா. ஓ, இது தெரியாத போச்சம்மா. அவனுக்கு தெரிஞ்சா சந்தோஷப்படுவாமா. தெரியாதான் ஆளு ஆளு. அம்மா யாருமா இருந்தாலும் இருந்தாலும் போய் கட்டி பிடிக்கிற? அப்பதான் என்னடி இது? என்னம்மா அது யாருன்னு தெரியாது அவருக்கு. தெரியலையே. நந்தி நான் அப்ப பார்த்தேன், சந்தேகமா இருந்த ஜாடெல்லாம் பார்த்தா என்ன மாதிரி இருந்தது, என்ன நம்மளுடைய மகங்க நம்முடைய உனக்கு எனக்கு பிறந்த குழந்தையா? அந்த குழந்தை தானே? அம்மா அப்படி அம்மாடி. அது இஷ்டப்படா இஷ்டப்படா. கட்டி பிடிக்கிறேன். எப்படி நான் வச்சு வாழ்க்கை பண்ண முடியும்? கட்டி முட்டை பருவா மஞ்சள் தண்ணி கிஞ்ச தண்ணி டென்ஷன் ஆயிட்டு மஞ்சள் தேய்ச்சி வாங்கிட்டியா? வேணான்ற தீட்டு ஓட்டுங்க. அப்பதான் இங்கம்மா, அது யாரு தெரியுமா? அது அவன் பேரு என்ன? அமிர்தா அமிதாவுக்கு அப்பா. அவர் ஓத்துல வந்து நீ திருந்த போறதில்ல, நீ கல்யாணம் பண்ண போறதில்ல, என்னையும் உயிரோட விட போறதில்ல. ஆம்பளை வயசுல குழந்தை பிறக்க மாட்டாடி. நீதான் சொன்ன யாரு இருக்கு? அக்கா. அக்கா வீட்டுக்காரு, இவர் சம்சாரம், 2 பேரும் பிறந்த குழந்தை. சாந்தி உயிர்ப்பு அது மட்டும் தெரிஞ்ச ஒய்ஃபு. தமிழ தகவல் இங்கிலீஷ் ஊக்குவோம். எதுக்கு சாந்தி இத பாருங்க, நம்முடைய மகளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்திருக்கீங்க. திருமண ஏற்பாடா? ஆமாங்க. ஆமா, மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளையா? ஐயோ அந்த மாப்பிள்ளை நீ பார்க்கணுமா? என்ன என் மகளை கட்டி போறவன நான் பாக்குறது இல்லையா? அப்படியா? யாரு? நல்லா அழகானவனா? மக பாத்துட்டா. என்னம்மா நீ பாத்துட்டியாமா? ஆமாப்பா. எப்படி அழகலாம்? 36 லட்சணம். நீ லட்சம் பார்த்தா உனக்கே தெரியும்பா. நல்ல பெருசாலி கொஞ்சம் பேர் இருப்பான். வேணுமா? ஆமா. இருக்காம பாருங்க. யாரு? அஜித் குமார். பேரு என்ன? அஜித் குமார். ஐயோ ஐயோ, இந்த பேரை அந்த ஆள் கேட்டானா அப்பவே தும் பண்ணி செத்துருவான். அப்பா மாமாவை அப்படி சொல்லாதீங்கப்பா, எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. ஐயோ ஐயோ, இவனையா கட்டிக்க போற? ஆமா. இவனை கட்டிக்கிறதுக்கு நீ எங்கடா பாழுங்கடத்துல வீடு செத்தே போயிடலாம். ஐயோ நான் அவரை தான் காதல். அவனுக்கு நான் தரமாட்டேன் தரமாட்டேன் தரமாட்டேன். ஆடி மேய்ச்சிட்டு போகும். அன்னைக்கு புள்ள வந்து கூடிய அது வயிறு வீங்கி போய் மரமலை அன்னைக்கு செட்டு கூண்டு வந்து சொல்ல எங்க போட்ட நம்ம யாராச்சும் படிக்கிற எல்லாம் வீட்டுல இருக்கிறீங்க ஊருங்க. ஏங்க சரி, ஒரு மருமக பிள்ளைங்க இது ஆத்திரம். டேய் மாமா ஓமா ஓமாவா? உன் பொண்ணு நான் உயிரை ஜவு பண்றேன். உயிருக்கு உயிரா விரும்புற, லவ் பண்ற. சரி, 1000 இருந்தாலும் என் மனைவி இன்றைக்கு உயிரோடு இருக்கான காரணம் 2 பேரும் நீங்கதான். அதனால என் மகளை உனக்கே தர கட்டி தர. அமுரா மாமா பேரு என்ன? அமுரா அம்முடா. ஏதா ஏதா நீங்க வந்த நேரம் உங்க குடும்பம் ஓத்துப்பட்டு போய் ஒத்துப்பட்டு போயிட்டு அது போது எனக்கு. நீங்க நீங்க நானும் அமுரா ஆட்டு போயிட்டு அப்படியே சரி. டேய்